அறநூல்கள் சார்ந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நூல் வந்து பார்த்தோன்னா நாலடியார் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? எக்ஸாம் டைம் இருக்குது, நல்லா டீகோட் பண்ணி டெப்த்தாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி எலெக்ஷனெல்லாம் முடிஞ்சிட்டு ரிசல்ட் வந்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி இந்த வருஷம் எக்ஸாம் நடக்குமான்னு தெரில அப்படின்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் வச்சுருப்பீங்க. தொடர்ந்து படிங்க, டெப்த்தாக படிங்க. எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அடித்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இன்றைக்கி நாலடியார் சம்மந்தமாக அவுட் சோர்ஸு, ஸ்கூல் புக் டேட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் பல பேருடைய தொகுப்பு நூல் தான் இது. ஓகேங்களா? நாலடியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பு நூல் தான். ஓகேங்களா? சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டில் இருந்திருப்பாங்க. அந்த ஸ்டோரி தெரியுங்களா? என்ன பண்ணுறாங்க, பாண்டிய நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. இப்போ முனிவர்கள் இருக்காங்களா, 8000 சமண முனிவர்கள் வந்து அங்கே வாழ்ந்தார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முடிவில் பசியினால் முனிவர்கள் தங்கள் ஊர் திரும்புகிறாங்க. சரிங்களா? பாண்டிய நாட்டில் பஞ்சம், முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8000 பேர் சமண முனிவர்கள் அங்கே வந்து வாழ்ந்தவங்க. பசியினால் முனிவர்கள் வந்து தங்கள் ஊருக்கு திரும்புகிறாங்க. மன்னன் அவர்களை போக விடாமல் தடுக்கிறாரு. அதனால் முனிவர்கள் வந்து இரவோடு இரவாக மறைகிறாங்க, அதாவது புறப்படுறாங்க. சோடைகள் ஒருத்தருக்கு ஒரு பாடல் வந்து எழுதி வச்சுட்டு போகிறாங்க. அதாவது கோபமடைந்த மன்னன் அவற்றை வந்து பார்த்தோன்னா வைகை ஆற்றில் எரிகிறாரு. எந்த ஆறு? வைகை ஆற்றில் எரிகிறாரு. அதில் அதிசயமாக 400 ஓலைச்சுவடுகள் மட்டும் ஆற்று நீரில் எதிர்த்து நின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரை ஒதுங்கி இருக்குது அப்படின்றாங்க. அந்த 400 பாடல்களே நாலடியார். ஓகேங்களா? 8000 சமண முனிவர்களுக்கு நம்மளுக்கு 400 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டு பலர் பாடிய தொகுப்பு தான் இது. பாண்டிய நாடு பற்றி வேளாண் வேதம் அப்படின்று அழைக்கப்படுறது. வேளாண் வேதம் 4 அடி 400 குட்டி தொல்காப்பியம். வேளாண் வேதம்னா வேளாண்முடைய ஒழுக்கம், வாழ்வியல் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேளாண்னா உழவர்களுடைய மாண்பையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்கு செய்த உதவிகளையும் இந்நிலை வந்து பார்த்தீங்கன்னா பெரியதளவு போற்றுகிறது. சரிங்களா? வாழ்வியல் வேதம்ன்றது ஏன் சொல்கிறாங்கன்னா, உலக மக்கள் அனைவரும் வாழ்வியல் நெறிகளை புகட்டும் வேதமாய் விளங்கும் இந்நூல் வந்து பார்த்தோன்னா வாழ்வியல் வேதமாகவும் வேளாண் வேதமாகவும் அழைக்கப்படுகிறது. வேளாண் ஒழுக்கம் வாழ்வியல் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம் என்ன சொல்லுவாங்க? வேளாண் ஒழுக்கம் வாழ்வியல் வேதம் சொல்லிட்டு பிரிக்கலாம். வேளாண் வந்து பார்த்தீங்கன்னா உழவர்களின் மாண்பையும் அவர்களின் பிறருக்கு செய்யும் உதவிகளையும் பெரிதும் வந்து பார்த்தீங்கன்னா போற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 4 அடி 400 4 அடி 400னா 4 அடிகள். இந்நூலில் அனைத்து பாடல்களும் 4 அடி தான் கொண்டது. 4 அடி வெண்பாக்கள் கொண்டதால் இது வந்து பார்த்தா 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா? அப்போது 400 பாடல்கள், மொத்தம் 400 பாடல்கள் கொண்டதால் 4 அடி 400. ஓகேங்களா? குட்டி திருக்குறள் ஏன் சொல்கிறாங்கன்னா, திருக்குறள் போன்றவே அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அறம் பொருள் இன்பம் இந்த மாதிரி பகுத்து இருக்கிறதால முப்பால் என்ற பிரிவுகள் இருக்குது. திருக்குறளின் விளக்கம், திருக்குறள் கூறும் அதே அறக்கருத்துக்கள் எளிய உதாரணங்களோட விளக்குகிறதால இது குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர் காரணத்தை டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். சரிங்களா? சமண முனிவர்கள் யார்? 8000 சமண முனிவர்கள். அந்த ஸ்டோரி பார்த்தாச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் நடக்குது. அது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா புறப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் ஏற்றுறாங்க. ஆனால் மன்னன் கோபித்து அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் வந்து வைகை ஆற்றில் வீசிடுறாங்க. அதில் 400 வந்து பாடல்கள் மட்டும் கரை ஒதுங்கியது. அந்த 400 பாடல்கள் தான் நம்ம நாலடியாராக வந்து பார்த்தீங்கன்னா தொகுக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேரும் பார்த்தாச்சு. வேளாண் வேதம் ஏன் வேளாண் வேதம் அழைக்கப்படுதுன்னு பார்த்தாச்சு. 4 அடி 400 பார்த்தாச்சு. குட்டி திருக்குறள்ன்றது டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த நாலடியார். தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்களாக வகுத்தவர் வந்து 13. அதிகாரங்களாக வகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா 13. 400 பாடல்களை கொண்ட நூல் இது. எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள். வெண்பா என்ற பாவகை சார்ந்த நூல்.
என்னப்பாங்க வெண்பா வெண்பா வந்து பாவகை சார்ந்த நூல். 15 கீழ்கணக்குள்ள ஒரே ஒரு தொகை நூல் இது தான் டிஎன்பிசியில் கேட்டாங்க. 15 கீழ்கணக்கில் ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னா நாலடியார் தான். ஓகேங்களா. ஜியு போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் இந்த நாலடியாரை. ஜியு போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இந்த நாலடியாரை. 40 அதிகாரங்கள் 12 இயல்களை கொண்டது இந்த நாலடியார். ஓகேங்களா. 40 அதிகாரங்களும் 12 இயல்களையும் கொண்டது. ஓகேங்களா. இதில் அறத்துப்பாலில் 13 அதிகாரங்களும், பொருட்பாவில் 24 அதிகாரங்களும், காமத்துப்பாலில் 3 அதிகாரங்களும் இடம்பெற்றிருக்கு. அது என்னன்றது டீட்டெயில்ஸை லாஸ்ட்டில் பார்க்கலாம். கலப்பியர் காலத்தில் தோன்றிய ஒரு நூல் சமணம். ஓகேங்களா. 2 காலம் சொல்லுவாங்க. கலப்பியர் காலம், 2 காலம். அதுவும் டிஎன்பிசியில் கொஸ்டின். ஏன்னா அவங்க சமண சமயத்தை பின்பற்றியவங்க. பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்பிடுவதால் இதன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமறிவை காலம்னு சொல்லிட்டு 250 ஒட்டி காணலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. பெருமுத்திரையர் குறிப்பி எந்த நூலில் இடம்பெற்றிருக்காங்கன்னா நாலடியார். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் 2 முறை கேட்டிருக்காங்க. பாடல் வந்து 200 நோட் பண்ணிக்கோங்க. பாடல் வந்து 296. இந்த 2 பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பெருமுத்திரையருடைய குறிப்பு பற்றி சொல்லுது. ஓகே. இதை வந்து வெள்ளான் மரபுக்கு வேதம் என சான்று அப்படின்ற தனிப்பாடல் வந்து இந்த நாலடியார் சிறப்பிக்கிறது. என்ன சொல்லுது? வெள்ளான் மரபுக்கு வேதம் சான்று அப்படின்ட்டு தனிப்பாடல் சொல்லுது. ஓகேவா. தனிப்பாடல் சொல்லுகிறது. ஓகேங்களா. அப்போ முத்திரையருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 250 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் இயல் எது பார்த்தீங்கன்னா துறவரம் தாங்க ஃபஸ்ட்டு சொல்லுறது. முற்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமனுங்க. இந்நூலுக்கு உரை கண்டவர் வந்து 2 பேருங்க. ஒன்று பதுமனார், 2வது தருமன். ஓகேங்களா. இந்நூல் நிலையாமை துறவரம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்நூல் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஊமையாக கையாண்டி நீதி வந்து புகட்டுகிறது. ஓகேங்களா. 15 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்து நாலடியார் தான். நச்சினியாருக்கு நீயார், அடியாருக்கு நல்லாறு, நச்சினியாருக்கு நீயார், பரிமேல் அழகுனார். உரையிலே சிறந்த உரை பரிமேல் அழகர் உரை. எது திருக்குறளில் நச்சினியாருக்கு நீயார், அடியார் நல்லாறு இவங்கெல்லாம் வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா உரையாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உரையாசிரியர்கள் மேற்கோளாக அங்கங்கே கையாண்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. சிறப்பு தொடர்ன்னு பார்க்கும்போது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதின்னு சொல்லிட்டு நாலடியாரும் திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிறப்பு தொடரில் இதுவும் முக்கியமானதுங்க. பழகு தமிழ் சொல்லருமே 4-2ன்றது திருக்குறள். இது நாலடியாரை பற்றி சிறப்பிக்கிறது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலன்றது இந்த லைனும் வந்து பார்த்தீங்கன்னா மிக புகழ்பெற்ற லைனு. இது எதுனா நாலடியாரில் வர லைன் தான். செல்வம் சகடக்கால் வண்டி சக்கரம் போல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது எதுனா நாலடியார் லைன் தான். சகடக்காலன்றதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க வண்டி சக்கரம். இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின். நெல்லுக்கு உமி உண்டு, நீருக்கு நுரை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நாலடியார் தான். தந்தை மகனறி, தந்தை அறிவு மகனறி அப்படின்றதும் இவரது தான். ஓகேங்களா. நாலடியார் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கிய பாடல் வரிகள் பார்க்கலாம். கொஞ்சம் அழகும், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தலைமுடி அழகு, அதாவது தலைமுடியினுடைய அழகு, உடுத்தும் ஆடையின் அழகு அது அழகு அல்லையா. குஞ்சும் அழகும் கொடுந்தனை கோட்டழகும் பூசிக்கொள்ளும் மஞ்சள் அடையோட அழகும் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான அழகெல்லாம் நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணம் கொண்ட நடுநிலைமை உடைய கல்வியே உண்மையான அழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. தலைமுடி அழகு, உடுத்தும் ஆடை அழகு அல்ல, பூசும் மஞ்சளும் அழகு அல்ல, நெஞ்சில் நல்ல எண்ணங்கள் கொண்ட நடுநிலைமையுடைய கல்வியே அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குஞ்சின்றது பார்த்தீங்கன்னா தலைமுடிங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் கேண்மையில் வந்து பெரியார் வந்து அறிவுடையனுடைய நட்பு வளர்ப்பலை போலையா, அது வந்து நாளும் வளர்ந்து தருமா, அறிவற்ற சிறுவர் நட்பு வந்து தேய்ப்பறை போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அறிவற்ற நட்பு வந்து பார்த்தீங்கன்னா தேயுமே அப்படின்னு சிறியருடைய நட்பு சொல்லியிருக்காங்க. அது நாளுக்கு நாள் வந்து குறைந்து அழிவை தாங்க தரும் அப்படின்றது நாலடியார் லைனில் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்யானை பாக குடைமுறைக்கு எவ்வாம் புக்கா எல்லாம்
பிணங்கிருக்க தச்சன் விடுபடு பள்ளியொன்றுக்கும் செங்கட் சினமானால் பெருதலகளத்து. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்க்களத்தில் சிலம் கொண்ட யானைகள் பாய்ந்து தாக்கின்றன. சேதம்ன்றது பார்த்தீங்கன்னா வீரர்கள் வெண்ணிற கொடைகள் முறிந்து விழுகின்றன. இது ஊமை என்னன்னா, எங்கும் பிணங்கள் சிறந்து எங்குமே பிணங்கள் வந்து சண்டை நடக்குது, கண்டிப்பாக எங்கும் பிணங்கள் சிதறி கிடைக்கின்றது. இந்த விளக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இக்காட்சி தச்சன் வேலை செய்யும் பட்டறையில் மரத்துண்டுகள் சிதறி கிடைப்பது போல தோன்றுகிறது. தச்சன் வேலை செய்கிற பட்டறையில் மரத்துண்டை சிதறி இருக்கு. அதே மாதிரி போர்க்களத்தில் சினங்கொண்ட யானைகள் தாக்குகின்றன. சேதம் அடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் வெண்கொற்ற கொடையினால் முறிந்து விழுகின்றன. ஓகேங்களா. எங்கும் பிணங்கள் சிதறை கிடைக்கின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஊமையாக காட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா. உண்மையான நட்பு எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் சொல்லியிருக்காரு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கியராயினும், அதான் நாயின் கால் வந்து நெருக்கமாக ஒட்டி கொண்டிருக்குமா, ஆனால் உதவாத நட்பாம். இது போல் மிக நெருங்கி இருந்தாலும் உதவாத நட்பால் தான் பயனில்லையா. ஆனால் வாய்க்கால் எங்கே தூரமாக இருக்கிற நீரை வந்து தன்னுக்கு கிட்ட வந்து கொண்டு சேர்க்கும். தொலைவில் இருந்தாலும் உரிய நேரத்தில் உதவும் வாய்க்கால் போன்றவருடைய நட்பு தேடி செல்லுங்க அப்படின்றது வாய்க்கால் அணையார் தொடர்புன்ற லைனை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. இது இம்பார்ட்டனுங்க, முக்கியமான ஏரியா இது. சரிங்களா. எதிர்பார்க்கலாம். நாலடியாரில் ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின்ற பிணிப்பல தெல்லினின் ஆராய தமையோர் கற்பவனே நீரொழிய பாலின் குறியின் தெரிந்து. ஓகேங்களா. கல்வி அழகு. இது பழைய மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் வந்து அதே நாய்க்கால் சிறுவிரல் இப்போ மேலே ஒன்று பார்த்தல சமண வாய்க்கால் அணையார் தொடர்பு, அந்த லைன் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமணமுனியர்களில் நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்குமா, அதே போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அவர் ஈயின் கால அளவுக்கு உதவ மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட நட்பு நமக்கு என்ன பயனு? அப்போது வாய்க்கால் வந்து தொலைவில் இருந்தாலும் நீரை கொண்டு வரும். அந்நீரை வந்து வயலுக்கு பாய்ச்சி விளைச்சல் உதவ செய்யும். அதுபோல் வாய்க்காலை போல தூரமாக இருக்கிறவுடைய நட்பு உதவும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நாய்க்கால்னா நாயின் கால், எக்கால்ன்ற காலன்றது பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் தப்பாக அடிச்சிருக்காங்க. கால்ன்றது ஈயின் கால். நன்கு அணியர்னா எப்படி பிரிக்கலாம், நன்கு ப்ளஸ் அணியர்னா நெருங்கி இருப்பவர். ஓகேங்களா. 7th புக்கில் அலியாச்சல்ன்ற டாப்பிக்கில் வைப்புலி கோட்பாடா வாய்த்திரல் கேடில்லை, இந்த கொஷின் கேட்கலாம். மிக்க சிறப்பின் அரசர் செறிவன்வார் எச்சம் எவன் ஒருவன் மக்கன் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிறன்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, அதாவது வைப்புலின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடமா வைப்புலி. கோட்பாடான்றதை ஒருவரால் கொல்லப்படாதான். வாய்த்தீரன்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை என்றது இந்த இடத்துல கல்வியை குறிக்குதுங்க. வவ்வாறன்னா கவர முடியாதான். எச்சம்னா செல்வமா. ஓகேங்களா. பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி பொருள் போல வைத்திருப்பினாலும் அது பிறலால் கொல்லப்படாது, கொள்ளையடிக்க முடியாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறையாதான். மிக சிறப்பினை உடைய அரசனாலும் கவர முடியாதான். அதனால்தான் ஒருவர் தம் குழந்தையை சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே, மற்றவையெல்லாம் செல்வம் இல்லை அப்படின்றது இந்த பாடல் வரியாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா. இந்த 40 அதிகாரங்கள் இருக்குல்ல, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னல, அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சொன்னல. இந்த துறவரவியல் இல்லறவியல் இருக்குல்ல, துறவரவியலில் 6 அதிகாரமும் இல்லறவியலில் 7 அதிகாரம், மொத்தம் 13 அதிகாரங்கள் அறத்துப்பால் இருக்குங்க. பொருட்பாலில் அரசியல், நட்பியல், இன்பவியல், துன்பவியல், பொதுவியல், பகையியல், பல்நெறியல்னு சொல்லிட்டு 24 அதிகாரங்கள் இதில் இருக்குது. காமத்துப்பாலில் வந்து இன்பம் துன்பம் இயல், இன்ப இயல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ப துன்ப இயல், இன்ப இயல்னு சொல்லிட்டு 3 அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டனுங்க. ஓகேங்களா. நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக பார்த்துருக்கோம். தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்தது? ஓகேங்களா.
அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து தொடர்ந்து வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இதில் டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.